அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை கனம் பண்ணுகிற தகப்பனே. நீர் பெரியவர், நீர் சர்வ வல்லமை உள்ளவர், நீர் எண்ணுக்கடங்காதவர். உம்முடைய அன்பிற்கு தகப்பனே அளவே இல்லை. ஆழம், அகலம், நீளம், உயரம் இன்னதென்று நாங்கள் அறியும்படியாக எங்களுடைய கண்களை நீங்க திறக்க வேண்டும். தேவனுடைய ஆவியே அல்லாமல் அவருடைய உள்ளத்தை அறிந்திருக்கிறவன் யார் என்று நீங்க சொல்லியிருக்கிற வார்த்தையின்படியாக உம்முடைய ஆவியானவரே எங்களுக்கு நீர் உம்முடைய காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டும். உம்முடைய திரு உள்ளத்தை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி காட்டும்படியாக செபிக்கிறோம். தாவீதை போல இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஜாயின் பண்ணிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, நீர் பலப்படுத்துவீராக. தகப்பனே, உம்முடைய சித்தத்தை நீர் நடப்பிக்கும்படியாக இந்த வாலிபர்களுக்கெல்லாம் உம்முடைய அனுகூலமான துணையை நீ தரும்படியாக நான் செபிக்கிறேன்ப்பா. தகப்பனே, உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய ஆட்கொள்ளும் கரம் தகப்பனே இப்பொழுது இந்த வாலிபர்களை நிரப்பும்படியாக, உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பும்படியாக நான் செபிக்கிறேன். ஒரு வல்லமையுள்ள கிரியையை நீர் இவர்களுடைய வாழ்க்கையில காண்பிக்கும்படியாக நான் செபிக்கிறேன். ஜாயின் பண்ண முடியாதவர்கள், ஜாயின் பண்ணணும்னு லெத்தாஜிக்கா இருக்கிறவங்க, தகப்பனே ஜாயின் பண்ண முடியணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தகப்பனே ஜாயின் பண்ண முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறவர்களுக்காக கூட நான் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல எல்லா தடைகளையும் உடைத்தெறிகிற தேவன் தாமே இப்பொழுது நீ தடையை உடைத்தெறியும்படியாக நான் செபிக்கிறேன். உதவி செய்வீராக, பலப்படுத்துவீராக. மீட்பெரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஓகே, ஸோ என் பேக்ரவுண்ட் சரியா இல்லைன்றதுனால வர்ச்சுவல் பேக்ரவுண்ட் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு வேர்ட் ஆஃப் காட்ல கான்சென்ட்ரேட் பண்ணாம இருந்துடாதீங்க. ஓகேயா? ஃபேஸ் முக்கியம் இல்லை. என் ஃபேஸ் முக்கியம் இல்லை. எது முக்கியம்? வசனம் தான் முக்கியம். சரியா? ஓகே, நேற்று என்ன பார்த்தோம்? யாராவது ஷேர் பண்றீங்களா? நேற்று என்ன பார்த்தோம்? இன்னைக்கு பேசேஜ் யாராவது ஷேர் பண்றீங்களா? சீக்கிரம். நேத்து அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருக்கிற கேரக்டர்ஸ் பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறமா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பேப்டிசம்னால நம்மளுக்கு என்ன நன்மை கிடைக்குது, why baptism is very important to make a normal Christian life to a born again Christian. So இதெல்லாம் பார்த்தோம். வேற ஷாரன், ஐவின், யாமினி? ஓகே, சோ இன்னைக்கு பேசேஜ் நான் ஷேர் பண்றேன். ஓகேவா? ஓகேல? சோ இன்னைக்கு பேசேஜ் நான் ஷேர் பண்றேன். 25 to 42. ஓகே, இதுல எனக்கு லாஸ்ட் இந்த 4 வேர்ஸ் அது ரொம்ப ரொம்ப கிரியேட் செஞ்சுச்சு. அண்ட் நிறைய விஷயம் ஹோலி ஸ்பிரிட் வெளிப்படுத்தினாரு. சோ நான் அதை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் இந்த 39th வேர்ஸ் ஃபர்ஸ்ட் படிக்கும் போது எனக்கு பயங்கர குழப்பமா இருந்தது, அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியல. நான் ஒரு தடவை அதை வாசிக்கிறேன். ஆக்ட்ஸ் 13:39 வேர்ஸ். மோசேயின் நியாய பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது அப்படின்னு பவுல் சொல்லிட்டார். சோ இது என்ன கான்டெக்ட்ல எழுதுறாருன்னா, பவுல் அந்த சபையார் ஜனங்க பிளஸ் பரிசேயர்கள், ஆசாரியர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இஸ்ரேல் ஜனங்கள் அந்த வம்ச வரலாறு பத்தி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காரு. தாவீது சொல்றாரு, மோசேல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இயேசு கிறிஸ்துல முடிக்கிறார். ஓகேவா? சோ இயேசு கிறிஸ்துவோட டிஸ்கிரிப்ஷன் தான் இந்த 25th வேர்ஸ்ல இருந்து இயேசு கிறிஸ்துவ பத்தி அவர் எல்லாமே சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு நிறைய தாவீது இயேசு கிறிஸ்துவ பத்தி என்ன வெளிப்படுத்தினாரு அப்படின்றதையும் சொல்றாரு. சாம்ஸ் 2:7 தான் நீர் என்னுடைய குமாரன், அந்த வசனம் சாம்ஸ் 2:7 இருக்கு.
அப்புறம் அன்றியும் உம்முடைய பரிசுத்தர் அழிக்கப்பட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தாவீது சொன்னாரு அப்படின்றது எல்லாமே கோட் பண்ணிட்டு வர்றாரு. சோ அப்படி கோட் பண்ணிட்டு வரும்போது இந்த இடத்துல வந்துட்டு மோசேயின் நியாயப்பிரமாணத்தை பத்தி ஒண்ணு சொல்றாரு. சொல்லும் போது இவராலே விடுதலையாக்கினா யாரால விடுதலை ஆக்குறதுனா ஜீசஸ் கிரைஸ்ட். இவங்க எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க, நியாயப்பிரமாணம் தான் நம்மள விடுதலையாக்கும், நியாயப்பிரமாணம் இருந்தாதான் நம்ம விடுதலை ஆக்கப்படுவோம்னு இவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நியாயப்பிரமாணம்ன்றது என்னன்னா, நம்ம என்ன பாவம், இது பாவம் இது பாவம் இல்ல அப்படின்றது சுட்டி காட்டுறதுதான் நியாயப்பிரமாணம். ஆனா நியாயப்பிரமாணம் விடுதலை ஆக்காது. எது விடுதலை ஆக்கும்னா இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் தான் விடுதலை ஆக்கும். அதுக்காக தான் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்துட்டு இந்த உலகத்துல வந்தாரு. தேவன் வந்துட்டு அதுதான் தேவனுடைய சித்தமாவும் இருந்தது. சோ பாவம் என்னன்றது சுட்டி காட்டுறது தான் வந்துட்டு நியாயப்பிரமாணே தவிர அந்த பாவத்துல இருந்து நமக்கு விடுதலையாக்க எது வேணும்னா ஜீசஸ் கிரைஸ்ட் வேணும். சோ அதுதான் வந்துட்டு இந்த 39th verse வந்து சொல்லுது. அண்ட் இங்க திடீர்னு வந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த கான்டெக்ட்லயே சொல்றாரு, தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்துல வந்துட்டு இந்த மாதிரி போட்டிருக்கு, உங்கள் நாட்களில் ஒரு கிரியை நான் நடப்பிப்பேன், ஒருவனும் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கோட் பண்றாரு. அது யார் சொல்லியிருக்காருன்னா ஆபகுக் சொல்லியிருக்காரு. ஆபகுக் 1:5 வந்துட்டு அந்த இது இருக்கு. ஆபகுக்கு என்ன அங்க மீன் பண்ணிருக்காருன்னா கல்தேயர்ல இருந்து தேவன் வந்துட்டு கல்தேயர்னு சொல்லிட்டு ஒரு ஜாதியை எழுப்புவேன்னு சொல்றாரு. அந்த கல்தேயர் யாருன்னா புறஜாதி, ஜென்டைல். அவங்க இஸ்ரவேல் மக்கள் இல்ல. சோ அந்த கல்தேயர்ல இருந்து எழும்ப பண்ணி அந்த கல்தேயர் வந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிப்பாங்க. ஓகேவா? சோ அப்படி தேவன் வந்துட்டு ஜென்டைல்னு சொல்லிட்டு நம்ம ஒதுக்க கூடாது. அவங்க மத்தியில இருந்துட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு தேவன் வந்துட்டு ஒருத்தரை எழுப்புவாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கு. ஆக்சுவலி இதையே இப்ப சொல்றாரு, இது இயேசு கிறிஸ்துவதான் நிழலாட்டம் அப்படின்னு நினைச்சா இங்க கீழே வசனம் எல்லாம் படிச்சு பார்த்தா அவங்க வந்துட்டு அந்த பரிசேயர்கள் அவங்க எல்லாமே அந்த ஜெபயால யூத மார்க்கத்தார் அவங்க வந்துட்டு எல்லாருமே ஒரு மாதிரி பொறாமப்படுறாங்க. ஜென்டைலுக்கு வந்துட்டு இவங்க சத்தியம் சொல்றாங்க, புறஜாதிகள் மத்தியில இவங்க இது பண்றாங்க, அதிசயம் பண்றாங்க, இவங்க எப்படி படுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேல பொறாமப்படுறாங்க. சோ அந்த இடத்துக்கு பவுலும் பர்னபாவும் என்ன சொல்றாங்க, இந்த சத்தியம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு, ஆனா நீங்க அதை உதறி தள்ளினதுனாலதான் இந்த சத்தியம் வந்துட்டு இப்ப புறஜாதிக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு, சோ புறஜாதின்ட்டு நீங்க நினைக்காதீங்க, அவங்க மத்தியில இருந்தும் நியாயம் விசாரிக்கிறதுக்கு தேவனால எழுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்டெக்ஸ்ட் இங்க சொல்லப்படுது. ஓகே, இங்க 41வது வசனம் வாசி. அசட்டைக்காரரே பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள், உங்க நாட்களில் ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன், ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி இருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்றான். தொடர்ந்து வாசி. அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயத்திலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள். ஜெப ஆலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கமைந்த பக்தி உள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். சோ இங்க ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா பால் வந்து யாருக்கு அட்ரஸ் பண்றாரு? தேவனுடைய வசனத்தை யூதர்களுக்கு அட்ரஸ் பண்றாரு. கரெக்டா? யூதர்கள்னா இஸ்ரவேலர்களுக்கு அட்ரஸ் பண்றாரு. கரெக்டா? ஆனா அப்படியே லாஸ்ட்ல முடிக்கும் போது எங்க வந்து முடிக்கிறாரு? புறஜாதியில வந்து முடிக்கிறாருல. லூக் வந்து இந்த புக் எழுதும் போது ஓகேயா போக்கஸ் வந்து எங்க இருந்துச்சு? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து 9th சாப்டர், ஆமா 9th சாப்டர் வரைக்கும் போக்கஸ் எங்க இருக்கு? இஸ்ரவேலர்கள் யூதர்கள் இவர்களுக்கு தேவனுடைய சத்தியம் அறிவிக்கப்பட்டது, கிறிஸ்து இவர்களில் வந்தார், இஸ்ரவேலர்களுக்கு ரட்சிப்பு உண்டாச்சு, இப்படிதான் வருது. ஓகேயா? அதுக்கப்புறம் போக்கஸ் அப்படியே டீவியேட் ஆகிற மாதிரி இருக்குல்ல. இது இட் இஸ் அ நீடட் டீவியேஷன். ஓகே, சில டீவியேஷன் வந்து தேவையில்லாத டீவியேஷன் சொல்லுவாங்க. திஸ் இஸ் அ நீடட் டீவியேஷன். இதுதான் முக்கியம். ஓகேயா?
இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலர்களுக்குள்ள இருந்து வந்தாரு, ஆனா புறஜாதிகளுக்காகவும் வந்தார். ஓகே, அவருடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா நிறைய புறஜாதிகள் கர்த்தர் இடத்துல வந்து அவரை விசுவாசித்தாங்க, அவர் மேல நம்பிக்கையா இருந்தாங்க. ஓகே, இவரு பாத்தீங்கன்னா அவர் பேர் என்ன, கானானிய ஸ்திரீ அவங்க, இந்த சமாரியா ஸ்திரீ அவங்க, சோ இவங்கெல்லாம் வந்து புறஜாதிகள் தான். நிறைய புறஜாதிகள் இயேசுவின் மேல விசுவாசம் வைத்தார்கள். புறஜாதிகள் ஈஸியா விசுவாசம் வச்சிருவாங்க. ஓகே, நம்ம ஆளுங்க தான் ரொம்ப கஷ்டம். இங்க தேவன் வந்து இந்த பேசேஜ், இன்னைக்கு பேசேஜ் வாசிச்சீங்கன்னா கிளியரா இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து இயேசுவை தேவன் அனுப்பினார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஓகே, என்னதான் அவங்க பைபிளை படிச்சு கரைச்சு குடிச்சு வச்சிருந்தாலும் அவங்களுக்கு வசனம் புரியல. ஏன்? Because they rejected God. They don't know the will of God. They didn't commit themselves to the will of God. அவங்க தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்காமல், எனக்கு எல்லாமே தெரியும், நான் எனக்கு எதுவுமே வெளிப்படுத்த அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுயத்தில் நம்பிக்கையா இருந்து நியாய பிரமாணத்தின்படி நான் செய்யறேன், அப்போ எனக்கு எல்லா நீதியும் எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அதுலயே இருந்தாங்க. ஓகே, நேத்து நம்ம அந்த பேப்டிசம் பத்தி பார்த்தோம்ல, யாராவது அந்த பேப்டிசம் பத்தி சொல்லுவீங்க? ஒரு ரீகேப் அப்படியே நான் ஆரம்பிக்கலாம்னு பாக்குறேன். பேப்டிசம் யாருக்கு மண்டையில் ஏறலையா நேத்து? ஸோ பேப்டிசம் அந்த ரோமன் 6ல நம்ம வாசிச்சோம்ல, என்ன வாசிச்சோம்? பேப்டிசம். ஜான் தான் ஃபர்ஸ்ட் பேப்டிசம் பத்தி ப்ரீச் பண்றாரு. இந்த பேப்டிசம் ஆக்சுவலா என்னது? ஒரு விசுவாச கிரியை, கரெக்டா? ஓகே, இன்னொன்னு கூட சொல்றாரு, ஜீசஸ் வந்து என்ன சொல்றாரு இது. ஓகே, வாசி மத்தேயு 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசி. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்போது அவருக்கு இடம் கொடுத்தான். எதுக்கு இடம் கொடுக்க சொன்னா? சாரி, எதுக்கு ஜீசஸ் வந்து யோவானுக்கு வந்து இடம் கொடுக்க சொன்னாரு? ஞானஸ்தானம் பெறுவதற்காக. இல்ல ஞானஸ்தானம் பெறுவதற்காக. அந்த கான்டெக்ட்ல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா ஜீசஸ் வந்து ஞானஸ்தானம் பெற வேண்டும், யோவானுடைய கையில ஞானஸ்தானம் பெற வேண்டும்ன்றதற்காக வராரு. ஓகேயா? ஆனா யோவான் என்ன பண்றாரு? மனம் திரும்புதலின் ஞானஸ்தானத்தை பத்தி பேசுறாரு. இயேசு மனம் திரும்பணுமா? இயேசு கிட்ட பாவம் இருந்ததா? கிடையாது, அவர்கிட்ட பாவமே கிடையாது. ஓகே, ஆனாலும் நீதி நிறைவேறும்படிக்கு இயேசு என்ன பண்றாரு? ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. ஓகே, முக்கியமா மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம் யாராவது, இல்ல இந்த இதுல கூட உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கலாம். நான் ஏன் ஞானஸ்தானம் எடுக்கணும்? இன்னும் எனக்கு டவுட் இருக்கு, நான் ஏன் ஞானஸ்தானம் எடுக்கணும்? பைபிள்ல கிளியரா போட்டிருக்கேன், ஆனாலும் நான் சின்ன வயசுல எடுத்துட்டேன், இல்ல வந்து நான் வந்து அப்புறமா எடுத்துக்கிறேன், இப்போ ஐ திங்க் ஐ எம் நாட் ரெடி அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு அப்படியே அதுலயே ஒரு ஆர்கியூமெண்ட்ல அப்படியே ஸ்டாக்னண்டாவே இருக்காங்க. ஓகே, அவங்களுக்குன்னா நான் சொல்லுகிற ஒரு விஷயம், இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தாரு ஏன்? நீதி நிறைவேறும்படிக்கு. ஓகேயா? இங்க ஓகே 13வது அதிகாரம் ஆக்ட்ஸ் சாப்டர் 13 verse 26 வாசி. சகோதரரே, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பின் வசனம் யாருக்கு அனுப்பப்பட்டிருக்கு? இஸ்ரவேலர்களே உங்களுக்கு அனுப்பிடுச்சு. இந்த ரட்சிப்பின் வசனம்னு எதை சொல்றாரு பவுல்? ரட்சிப்பின் வசனம். ஓகே, இந்த ரட்சிப்பின் வசனத்தை யார் சொன்னா? இஸ்ரவேலர்களுக்கு. 26th verseல ரட்சிப்பின் வசனம் அப்படின்ற வேர்ட் இருக்குல்ல, இந்த ரட்சிப்பின் வசனத்தை யாரு இஸ்ரவேலர்களுக்கு சொல்றா, ப்ரொக்ளைம் பண்றா? யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் தான் சொல்றாரு. புரியுதா? கான்டெக்ஸ்ட் புரியுதா? ஜான் த பேப்டிஸ்ட் ஞானஸ்தானத்தை பத்தி பேசிட்டு வர்றாருன்னா புரியுதா? ஞானஸ்தானத்தை பேசி கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லுகிறாரு. நீங்க மனம் திருந்தல் ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க, நான் உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுத்தேன், ஆனா எனக்கு பின்னே ஒருத்தர் வருவார், அவர் எப்படி கொடுப்பாரு ஞானஸ்தானம்? ஆவியில ஞானஸ்தானம் கொடுப்பாரு.
அவர்தான் உண்மையான மெசையா, அவர்தான் ஜீசஸ். ஓகே, அவர் பெருகணும் நான் சிறுகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரட்சிப்பின் சுவிசேஷத்தின் ஆரம்ப பகுதியை யோவான் ஸ்நானகன் முன்னாடியே பிரீச் பண்றாரு. அவரோட ரட்சிப்பின் பிரசங்கத்துல என்ன முக்கியமா போக்கஸ் ஆச்சு? ஞானஸ்தானம், மனம் திரும்புதலின் ஞானஸ்தானம். புரியுதா? மனம் திரும்பணும் ஞானஸ்தானம், மனம் திரும்பணும் ஞானஸ்தானம். ஜீசஸை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே இப்ப என்ன பண்றாங்க? இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க, ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்றாங்க. The emphasis not on the repentance. repentance இருக்கு, இல்ல நான் டினையே பண்ண மாட்டேன். repentance must be there. ஓகே, பட் நீ உன்னுடைய சுயக்கிரியையினால நான் ரிப்பெண்ட் ஆகுறேன் அப்படின்னு என்னதான் ட்ரை பண்ணாலும் உன்னால ரிப்பெண்ட் ஆக முடியாது. பட் when you believe on the power, or when you believe on Jesus Christ, okay, or when you believe that God raised Jesus Christ from the dead, you are believing that there is a greater power which can resurrect you. புரியுதா? இங்க நல்லா கவனிங்க. யோவானுடைய காலத்துல கொடுக்கப்பட்ட ஞானஸ்தானம் மனம் திரும்புதலின் ஞானஸ்தானம். ஏன் சொல்றோம்? ஏன்னா யோவான் நீங்க எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், நீங்க எல்லாம் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக நீங்க ஒரு அத்தாட்சியாக ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி யோவான் ஸ்நானகன் சொல்றாரு. ஓகே, அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த யோவான் ஸ்நானகன் ஓகே இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்றாரு. எப்ப சொல்றாரு? அவருடைய முடிவு ஓட்டத்துல. இங்க போட்டு பாருங்க, 21வது வசனம். சாரி 21 தப்பா சொல்றேன், 25வது வசனம். யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது நினைக்கிறீர்கள். ஓகே, நிறைவேற்றுகிற போது. புரியுதா? அப்போ இந்த பேப்டிசம்ல என்ன இருக்கு? ஒரு குறைவு இருக்கு. ஓகே, இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் சாப்டர் 19 verse 2 வாசி. பால் ஒரு இடத்துக்கு போறாரு, எபிசியன்ஸ். ஆக்ட்ஸ் சாப்டர் 19 verse 2. நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். 3-4 வாசி. அதேதான் 3-4. அப்பொழுது அவன் அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றான். இயேசு கிறிஸ்து மேல விசுவாசத்தை நீங்க வைக்கணும், வரப்போகிற இயேசு கிறிஸ்து மேல நீங்க விசுவாசத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்லிதான் யோவான் ஸ்நானகன் என்ன பண்றாரு? மனம் திரும்புதலின் ஞானஸ்தானத்தை கொடுக்குறாரு. அப்போ இப்போ நான் உங்க எல்லாரையும் பார்த்து நீங்க பண்ணிட்டு இருக்க பாவத்துல இருந்து ரிப்பெண்ட் ஆகுங்க, நீங்க தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டு இருக்கீங்க, நீங்க மனம் திரும்புங்க, ஞானஸ்தானம் எடுங்கன்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே அப்படின்னு ஞானஸ்தானம் எடுப்பீங்க. ஆனா உண்மையான மனம் திரும்புதலை உங்களால பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? பாவம் என்பது, பாவம், அந்த சின் அப்படின்ற அந்த பவர் உன்னை விட சக்தி வாய்ந்தது இல்ல, உன்னை அடிமைத்தனத்திற்குள்ள கொண்டு போனது அந்த பாவம். ஓகே, உன்னால பாவத்தை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா உனக்குள்ளயும் பாவம் இருக்கு. நீயே பாவத்திற்கு அடிமையா இருக்கிற. திருப்பியும் இன்னொரு பாவம் வந்துச்சுன்னா எப்படி மேற்கொள்ளுவ? அது கூட நீ ஃப்ரெண்டா தான் ஆக முடியும். அப்போ யூ நீட் a external power or a force. நீ ஒரு ஃப்ரெண்டு உன்னை குழியில தள்ளி விட்டான். ஓகே, வேற ஒருத்தன் வெளியில இருந்து உன் கயிறு போட்டு உன்னை இழுத்தாதான் நீ மேல வர முடியும். ஓகே, உன் கூடயே சேத்துல அந்த உளையான சேருன்னு போட்டிருக்கல பாவம். ஓகே, உளையான சேத்துல அவனும் உன் ஃப்ரெண்டும் அந்த உளையான சேத்துல விழுந்துட்டான்னு வச்சுக்கோ, அவனை காப்பாத்துறானா? அவன் எப்படி காப்பாத்துவான்? அவனே உளையான சேத்துல தான் இருக்கான். அப்போ ஒருத்தர் மேல இருந்து வரணும், அவர் உளையான சேத்துல விழக்கூடாது, அவர் பரிசுத்தமாய் இருக்கணும், அவர் இடத்துல பாவம் இருக்கக்கூடாது. அப்ப அந்த அவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ மனம் திரும்புதலின் ஞானஸ்தானத்தை பிரீச் பண்ண யோவானே அந்த ஞானஸ்தானத்துல ஒரு
டிஃபெக்ட் இருக்கு. என்ன டிஃபெக்ட்? ஜீசஸ் கிரைஸ்ட நீங்க விசுவாசிக்கணும், அவர் வரும்போது நீங்க விசுவாசிக்கணும்னு சொன்னான். ஆனா இஸ்ரவேல் ஜனங்க விசுவாசிச்சாங்களா? ஞானஸ்தானம் எடுத்தாங்களா? எடுத்தாங்க. ஆனா விசுவாசிக்கல. The main problem is இப்போ கிறிஸ்டியன் மெயின் லைன் சர்ச்சஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஞானஸ்தானம் எடுப்பாங்க. குழந்தையில இருந்து பெரியவர் வரைக்கும் கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிற எல்லாருமே ஞானஸ்தானம் எடுப்பாங்க. ஆனா விசுவாசம் தான் பேசு. யோவான் சொல்றாரு, பால் சொல்றாரு, ஜீசஸ் சொல்றாரு, இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்தானம் எடு. புரியுதா? இதான் கான்டெக்ஸ்ட். ஓகே, இது அவங்களுக்கு புரியல. ஓகே, எல்லா நீதியும் நிறைவேறும்படிக்கு நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஞானஸ்தானத்தை எடுக்க வேண்டும். இப்போ நல்லா கவனிங்க, 2 நீதி இருக்குமா? 2 நீதி. ஒண்ணு நியாய பிரமாணத்தினால வருகிற நீதி, பை த லா, ரைச்சஸ்னஸ் பை த லா. நீதினா என்ன? நீ கடவுளோட சித்தத்தை செய்யும் போது உனக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் கிடைக்குதுல்ல, அதான் நீதி. ஓகே, ரைச்சஸ்னஸ் சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா, நீ கடவுளுக்கு பிரியமா நடந்தியா, டிக்கு. ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது, ஒரு பிளஸ் பாயிண்ட். ஓகே, இதுதான் கடவுள் பேர்ல நீ உண்மையானவன், யூ ஆர் ரைட் வித் காட் அப்படின்றதுதான் ரைச்சஸ்னஸ். கரெக்டா? இந்த ரைச்சஸ்னஸ் பெற்றுக்கொள்கிற 2 ரைச்சஸ்னஸ் இருக்குமா? ஒரு ரைச்சஸ்னஸ் நியாய பிரமாணத்தினால் வருகிற நீதி. ஓகே, அது எந்த நீதி? அங்க வாசி, நீ ஒரு வசனம் வாசல, லாஸ்ட் 39 வாசி. ஆக்ட்ஸ் சாப்டர் 13. மோசேயின் நியாய பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாக்கி நீதிமான்கள் ஆக்கப்பட கூடாதிருந்ததோ, விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது. இந்த வசனத்தை நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். மோசேயின் நியாய பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளிலிருந்து விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்பட கூடாதிருந்ததோ. ஓகே, எவையில இருந்து நீங்க விடுதலை ஆகணும்? பாவத்திலிருந்து நீங்க விடுதலை ஆகணும். ஓகே, பாவம் எப்போ பலன் கொண்டதுன்னா நியாய பிரமாணத்தினால. பாவம் கம்முனுதான் இருந்துச்சு. இந்த நியாய பிரமாணம் வந்த உடனே இந்த பாவத்திற்கு பலன் வந்துருச்சு. இந்த நியாய பிரமாணம் உன்னை கண்டிக்கிறது. எதனால? நீ உனக்குள்ள பாவம் இருக்குப்பா, நீ உங்க அப்பா அம்மாவை கேட்க மாட்ட, உங்க அப்பா அம்மா பேச்ச கேட்க மாட்டற, நீ ஸ்கூல்ல ரப்பர் திருடுற, நீ ஆபீஸ்ல கொடுத்த ஒர்க்க செய்ய மாட்ற, நீ பொய் சொல்ற, திருடுற, விபச்சாரம் பண்ற அப்படின்னு என்ன சொல்லுது? நியாய பிரமாணம் சொல்லிக்கிட்டே இருக்கு. இதனால பாவம் பலன் கொண்டது. அதனால் நாம் என்ன பண்ணோம்? பாவத்திற்கு அடிமை ஆயிட்டோம். ஓகே, பாவத்திற்கு அடிமை. பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ நான் பைக்ல போயிட்டே இருக்கேன். ஓகே, ஒரு ஜங்ஷனுக்கு வரேன், 4 ரோட் ஜங்ஷன் வரேன். சிக்னல் ஆஃப் ஆயிருக்கு, சிக்னலே இல்ல. ஓகே, அது ஏதோ ஆஃப் ஆயிருக்கு. எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு போறாங்க, நானும் அந்த இஷ்டத்துக்கு போறேன். இப்போ will I be convicted for breaking the rules? No, because there is no signal or the signal is not working, so I will not be convicted. கரெக்டா? இப்போ another ஜங்ஷனுக்கு வரேன், இன்னொரு ஜங்ஷனுக்கு நான் வரேன். இந்த ஜங்ஷன்ல சிக்னல் இருக்கு. ஓகே, ரெட் சிக்னல் போட்டிருக்கா, நல்லா தெரியுது. ரெட் சிக்னல்னா நிக்கணும், எல்லாரும் நிக்கிறாங்க. இப்ப நான் என்ன பண்றேன்? போலீஸ் தான் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுறேன். ஓட்டும் போது பின்னாடி கண்ணாடியில பார்த்தா ஒரு ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேக்குது. கண்ணாடியில பார்த்தா போலீஸ் வேனு பின்னாடி வருது. இப்ப என்னுடைய மனநிலை எப்படி இருக்கும்? டப்பு 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 டப்புன்னு அடிக்குமா இல்லையா? அவன் என்னதான் துரத்த வரானா இல்ல என்ன தாண்டி போறானான்றது நமக்கு தெரியாது. ஆனா அவன் கிராஸ் பண்ணி போற வரைக்கும், அந்த போலீஸ்கார் கிராஸ் பண்ணி போற வரைக்கும் நமக்கு பயம் இருக்குமா இல்லையா? அந்த போலீஸ்கார் தான் யாரு? நியாயப்பிரமாணம். கடவுளுடைய சித்தத்தை செய்ய வைக்கிறதற்காக, கடவுள் பாவம் இன்னதென்று நாம் தெரிந்து கொள்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஹெட் மாஸ்டர் தான் நியாயப்பிரமாணம். ஓகே, பட் நல்லா கவனிங்க, இந்தியால போலீஸ் இருக்காங்களா? இந்தியால போலீஸ் இருக்காங்களா? இதுக்காக பதில் சொல்லுங்கப்பா. இதுக்கு மேல நான் ஈஸியா கேட்பேன். போலீஸ் இருக்காங்களா? கோர்ட் இருக்கா? ஜட்ஜி இருக்கா? நான் டாஃப்னி இருக்காங்களா? போலீஸ் இருக்காங்களா?
இருக்காங்கண்ணா. இருக்காங்க. எவ்வளவு போலீஸ் இருக்காங்க? சரி, ஓகே. போலீஸோடைய வேலை என்ன? போலீஸோடைய வேலை என்ன? குற்றம் நடக்காம பாத்துக்கணும் அல்லது குற்றம் செய்கிறவர்களை தண்டிக்கணும். கரெக்டா? இதுதான் போலீஸோடைய வேலை. இப்படி போலீஸ் இருந்தும் குற்றம் இந்தியால நடக்குதா இல்லையா? புரியுதா? நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கல, இஸ்ரவேலர்கள் என்ன புரிஞ்சுக்கலன்னா, நியாய பிரமாணத்தை எங்களுக்கு கடவுள் கொடுத்துட்டாரு, நியாய பிரமாணத்தை கடவுள் கொடுத்ததுனால என்னால பாவத்தை ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைச்சு தொபார்னு விழுந்துடுறாங்க பாவத்திலேயே. புரியுதா? போலீஸ் இருந்தா பாவம் நடக்காதுன்னு கிடையாது. கண்ட்ரோல் ஆகும். பாவம் என்னதுன்னு தெரியும். ஓரளவுக்கு கிரைம் ரேட்ஸ் கம்மி ஆகும். கரெக்ட். பனிஷ்மெண்ட்ஸ் கிடைக்கும். கரெக்ட். நியாய பிரமாணம் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தது. போலீஸ் உனக்கு தண்டனை வாங்கி கொடுப்பாங்க. ஆனா நீ பாவம் செய்யாதபடிக்கு உனக்கு ஒரு எக்ஸ்டர்னல் பவரை யார் தர முடியும்? கிருபையின் பிரமாணம். நியாய பிரமாணத்திற்கு வந்த ஆணையோடு கூட இருக்கிற கிருபையின் பிரமாணம். அந்த கிருபையின் பிரமாணம் என்ன சொல்லுது? கிருபை என்ன சொல்லுது? நியாய பிரமாணத்தின்படி நீ சாகணும், ஆனா கிருபையின் பிரமாணத்தின்படி நீ வாழலாம். உனக்கு பதிலா இயேசு கிறிஸ்து செத்துட்டாரு. அப்போ இப்ப கிருபையின் பிரமாணத்திற்கு நம்ம சொந்தக்காரனா ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இயேசுவை விசுவாசிக்கணும். சிம்பிள். எத்தனை பேருக்கு புரியல? புரியுது, ஆனா புரியல. சாரன் சொல்லு பார்க்கலாம். நியாய பிரமாணம், கிருபையின் பிரமாணம் என்ன புரிஞ்சுதுன்னு பாவம். நியாய பிரமாணத்தின்படி பாவம் இன்னது என்று சுட்டி காட்டுவதுதான் நியாய பிரமாணம். ஓகேவா? நியாய பிரமாணத்தின்படி நாம எல்லாமே வந்துட்டு மரிக்கணும், மோசேயோட லா படி. ஆனா ஜீசஸ் கிரைஸ்ட் நமக்காக மரிச்சிட்டார், நம்மளுடைய பாவங்களுக்காக மரிச்சிட்டார். ஆல்ரெடி செஞ்ச பாவமா இருந்தாலும் சரி, செய்ய போற பாவமா, அதாவது இப்போ எனக்கு அப்புறம் யாருனாவது பிறந்தாங்கன்னா அவங்களுடைய பாவத்துக்காகவும் இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டார். ஓகேவா? நான் சொன்னது நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, அதனால இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க. சரி சரி, ஓகே. சோ அதனால கிருபையின் அது வந்துட்டு தான் கிருபையின் பிரமாணம். சோ கிருபையின் பிரமாணம் படி நம்ம வாழ்றோம். அந்த நியாய பிரமாணத்தை விசுவாசிக்கணும். விசுவாசிக்காம எடுக்கிற ஞானஸ்தானம் வேஸ்ட். ஐம் சாரி, நியாய பிரமாணத்தை விசுவாசிக்க கூடாது. இயேசு கிறிஸ்து நமக்காக மரிச்சிட்டாரு, நம்ம பாவத்துக்காக மரிச்சிட்டாருன்றத விசுவாசிக்கணும். ஓகே, நானும் நல்லா கன்ஃபியூஸ் பண்ணிருக்கேன், நீயும் நல்லா கன்ஃபியூஸ் ஆயிருக்க. ஓகே, இந்த வசனம் வாசி, அப்ப புரியுதான் பார்க்கலாம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். Galatians chapter 2 16. வாசி. நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. Works of the law. நியாய பிரமாணத்தின் கிரியைனா work. ஓகே? Works of the law will not make you righteous. உன்னை நீதிமானாக மாற்றாது. நியாய பிரமாணத்தின் கிரியை என்ன? பலி செலுத்து. நீ ஒரு ஆடை எடுத்துட்டு வந்து பலி செலுத்து, ஒரு ஆடை எடுத்துட்டு வந்து இது பண்ணு, அதை பண்ணு. நியாய பிரமாணத்தின் கிரியை நிறைய இருக்கு. ஓகே? இந்த கிரியைகள், இந்த ஒர்க்ஸ் ஆஃப் த லா, இந்த ஒர்க்ஸ் உன்னை நீதிமானா ஆக்காது. ஓகேயா? எது உன்னை நீதிமானா ஆக்கும்? இயேசு கிறிஸ்து மேல 15வது வசனம் கடைசி பார்ட் வாசி. நியாய பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல அப்படின்னு வருதுல, அந்த பார்ட்ல இருந்து வாசி. சரி, முதல்ல இருந்தே வாசி. 15வது வசனம் வாசி. ஃபுல்லாவே வா.
புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாயிராமல் சுபாவத்தின்படி யூதராய் இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமான் ஆக்கப்படுவதில்லை என்று அறிந்து நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகள் ஆனோம். அதுல லாஸ்ட் பகுதி மட்டும் என்னன்னா, நியாய பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, not because of the work of law, not because of the work of law, but because of the faith that you keep on Jesus Christ, you are counted righteous. புரியுதா? உனக்கு ரைச்சியஸ்னஸ் எப்ப வருது? when you believe on Jesus Christ. இதுதான்ப்பா சிம்பிள் ட்ரூத். இந்த சிம்பிள் ட்ரூத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா கிறிஸ்டியன்ஸுக்கும் இவ்வளோ கஷ்டமா இருக்குது. சின்ன வயசுல இருந்தே நம்ம எப்படி பழக்கப்பட்டோம்? சர்ச்சஸ்ல எல்லாம் எப்படி பழக்கப்பட்டோம்? நீ இதை செய்யணும், பைபிள் நிறைய படிக்கணும், நிறைய ஜெபம் பண்ணணும், அப்பதான் கடவுள் உனக்கு பிரியமா இருக்கிறாரு, உன்கிட்ட பிரியமா இருக்கிறாரு. உனக்கு ரட்சிப்பு கிடைக்கணும்னா நீ டெய்லி சர்ச்சுக்கு வரணும், இல்ல வாரம் வாரம் சர்ச்சுக்கு வரணும். நீ குழந்தையிலேயே ஞானஸ்தானம் எடுத்துருக்கணும், இப்ப ஞானஸ்தானம் எடுக்கிற, நீ இதை பண்ணக்கூடாது, வெள்ளை சட்டை போடணும், தாடி வைக்க கூடாது, இப்படின்னு நியாய பிரமாணத்தின் கிரியைகளாவே சொல்லி வளர்த்துட்டாங்க நம்மள. ஓகே, ஆனா முதல்ல என்ன சொல்லிருக்கணும்? இயேசுவை விசுவாசி. அதுதான் மேட்டர். Believe in Jesus. அதுதான் சுவிசேஷம். ஓகே, when you believe in Jesus Christ, what is happening is what I thought yesterday. நேத்து என்ன நான் உங்களுக்கு எடுத்தனோ அது என்னதுன்னா, நீங்க எப்ப இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்களோ அப்போ என்ன நடக்குது, ஸ்பிரிச்சுவல் ரேம்ல என்ன நடக்குது. ஓகே, அதோடைய கண்டினியூஷன் தான் இன்னைக்கு கொஞ்சம் லைட்டா தொட போறேன். ஓகே, நேத்து ரொம்ப பேசிக்கா எடுத்தேன், அந்த பேசிக்ல கொஞ்சம் விதை போட்டிருக்கேன். இப்ப அந்த கொஞ்சம் விதையில கொஞ்சம் தண்ணி ஊத்துறேன், அவ்வளவுதான். ஓகே, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம், அதே 2ஆம் அதிகாரத்திலேயே 20வது வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்பொழுது புரியுதா? ஞானஸ்தானம் எதுக்காக எடுத்தோம் நம்ம? ஞானஸ்தானம் இயேசுவை விசுவாசித்ததுனால ஞானஸ்தானம் எடுத்தோம். அந்த ஞானஸ்தானம் எதை குறிக்கிறது? கிறிஸ்துவுடனே கூட அறையப்பட்டேன் சிலுவையில. I am crucified with Christ. Nevertheless, புரியுதா? I am crucified with Christ. When you are crucified with Christ, can you sin? உன்னால பாவம் செய்ய முடியுமா? பாவம் செய்ய முடியாது. ஆனா நமக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? என் கையில ஆணிய அடிக்கப்படல, என் கால்ல ஆணி அடிக்கப்படல, என் விலால ஈட்டிய குத்தல, ஆனா I am crucified with Christ நீங்க சொல்றீங்க. எப்படின்னா you have to believe. அதை எண்ணிக்கொள்ளுங்கள். நேத்து பார்த்தோம் அந்த வசனம். ஓகே, ரோமர் 6ஆம் அதிகாரத்துல இருக்கா? you have to believe. ஓகே, புரிஞ்சிச்சா? ஓகே, புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். திருப்பி ரீஜாயின் பண்ணுங்க. ஓகே, திருப்பி ரீஜாயின் பண்ணுங்க. 1 minute தான் இருக்கு.